Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. உனக்கு காப்பி குடிக்கணும்னு தோணும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நாங்க ஒருத்தரை பார்த்து என்ன சொல்றோம், இந்த நேரத்துல உனக்கு காப்பி குடிக்கணும்னு தோணும் அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு தெரியும் அவர் காப்பி குடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவர். அப்ப காஃபி ஸ்மெல் வருகிறது, அப்ப இந்த நேரத்துல உனக்கு தோணும் என்ன அப்படின்னு சொல்லி கதைக்கிறோம். இப்படியாக ஏதோ செய்ய தோணும், ஏதோ ஒன்று செய்ய தோணும் என்பதை நாம் ஆங்கிலத்தில் மே ஃபீல் லைக் என்பதை பயன்படுத்தி கூற முடியும். இதனுடைய வாக்கிய அமைப்பு சப்ஜெக்ட் பிளஸ் மே ஃபீல் லைக் பிளஸ் gerund என்றவாறு அமையும். gerund என்பது என்ன? verb ing form. அதாவது drink குடிக்கிறது, அதுல இருந்து வர தொழிற்பெயர் தான் என்ன? drinking. சாப்பிடு eat, அதுல இருந்து வருகின்ற ing form eating, ஒரு gerund தொழிற்பெயர். உதாரணங்களை பார்க்கும்போது உங்களுக்கு மேலதிக விளக்கம் கிடைத்துவிடும். உனக்கு காப்பி குடிக்கணும்னு தோணும். you may feel like drinking coffee. You may feel like drinking coffee. Again, you may feel like drinking coffee. அவளுக்கு மாங்காய் சாப்பிடணும்னு தோணும். உங்க எல்லாருக்குமே தெரியும், சில பேர் இயல்பிலேயே புளிப்பு சுவையா மாங்காய்கள் சாப்பிடுறதுக்கு பிரியமுள்ளவங்களா இருப்பாங்க. சில பேருக்கு, பெரும்பாலும் லேடிஸ் பிரெக்னெண்டா இருக்கேக்கல மாங்காய் சாப்பிடணும்னு விரும்புவாங்க, சின்ன பிள்ளைகள் விரும்புவாங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம், அவளுக்கு மாங்காய் சாப்பிடணும்னு தோணும். மாங்காய பார்த்தா இல்ல மாங்காய் பேரை கேட்டுட்டாலே அவருக்கு என்ன தோணும்? மாங்காய் சாப்பிடணும்னு தோணும். She may feel like eating a raw mango. ஏனீங்க நாங்க raw mangoன்னு சொல்றோம்? மாங்காய், மாம்பழம் இல்ல, மாங்காய். அதனாலதான் raw mango அப்படின்னு சொல்றோம். இங்க இந்த raw என்பதோடு ஹோமோபோனா வரக்கூடிய இன்னும் ஒரு சொல் இருக்கிறது, ROW. ROW என்பது வரிசை என்பதை குறிக்கும். RAW என்பது பச்சையான. பச்சை என்பது இங்க நிறத்தை குறிக்கவில்லை, இது போல காய் பச்சையா இருக்கு அந்த மாதிரி விஷயங்களை குறிக்கும். அதாவது பதப்படுத்தப்படாத என்ற அர்த்தத்திலும் கூட வரும். RAW, the other word ROW. She may feel like eating a raw mango. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. She may feel like eating a raw mango. She may feel like eating a raw mango. அவர்களுக்கு உன்னை பற்றி புகார் செய்யணும்னு தோணும். நீ இப்படி செய்துட்டே இருந்தீண்டா, உன்னை பற்றி என்ன செய்யணும்னு தோணும்? புகார் செய்யணும், அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தோன்றும். அப்ப என்ன, தொடர்ந்து தப்பு செய்துட்டே இருக்காத, அல்லது அவங்களுக்கு பிடிக்காத காரியத்தை செய்துட்டே இருக்காத அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுக்கு அட்வைஸ் பண்றோம். They may feel like complaining about you. They may feel like complaining about you. எல்லாருமே கூட சேர்ந்து வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. They may feel like complaining about you. அவனுக்கு அந்த படத்தை மீளவும் பார்க்கணும்னு தோணும். அவருக்கு என்ன படம் பார்க்க விருப்பமோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான படங்கள் பார்க்க பிடிக்கும். அப்படி அவருக்கு பார்க்க பிடிச்ச விதமான படம் தான் அது. ஆகவே அந்த படத்தை பார்த்து முடிக்க அவனுக்கு என்ன தோன்றும்? அந்த படத்தை மீளவும் பார்க்கணும் என்று அவருக்கு நிச்சயம் தோன்றும், எங்களுக்கு தெரியும். He may feel like watching that film again. He may feel like watching that film again. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He may feel like watching that film again. இப்ப உங்களுக்கு அனவினா, எங்களுக்கு அந்த கோவிலை மீளவும் சென்று பார்க்க தோன்றும், திருப்பி விசிட் பண்றதுக்கு தோன்றும். Please comment your answer.
Wonderful, you got it. இந்த தவறை செய்தவர் யாராயினும் அதை திருத்த வேண்டும். ஏதோ ஒரு தப்பு நடந்துட்டது, எங்களுக்கு யார் செய்தன்னு தெரியல. அப்ப காமனா நிறைய பேர் நீ கேட்க நாங்க என்ன சொல்றோம், இந்த தப்பை செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அதை திருத்த வேணும். இவ்வாறு யாராயினும், யாருக்காவது, யாராக இருந்தாலும், anyone who என்பதை நாம் ஆங்கிலத்தில் whoever அப்படின்னு சொல்வோம். whoever என்பது ஒரு சொல், இடையில இடைவெளி இருக்கக்கூடாது. இது பற்றிய விளக்கமான வீடியோ ஏற்கனவே பதிவிட்டுள்ளேன். பார்வையிடாதவர்கள் பார்வையிட முடியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன். whoever வாக்கியத்தை சொல்லி பார்ப்போம். இந்த தவறை செய்தவர் யாராயினும், whoever made this mistake, கடந்த காலத்தை பற்றி பேசுறோம். whoever made this mistake, அதை திருத்த வேண்டும். should correct it. whoever made this mistake should correct it. மறுபடியும் சொல்லி பார்ப்போம். whoever made this mistake should correct it. அழைப்பது யாராயினும், நான் பரபரப்பா இருக்கிறேன் அல்லது நான் வேலையா இருக்கிறேன் என அவர்களுக்கு சொல். அழைப்பது யாராயினும், whoever calls, கால் பண்றது யாரா இருந்தாலும், whoever calls, அவர்களுக்கு சொல். tell them. எப்படி? நான் வேலையா இருக்கிறேன், பரபரப்பா இருக்கிறேன், I am busy. ஒரு வாக்கியத்தையும் சொல்லி பார்ப்போம். whoever calls, tell them I am busy. whoever calls, tell them I am busy. எல்லாம் வாய்ட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Splendid, you got it. whoever calls, tell them I am busy. யாருக்காவது போக வேண்டுமாயின் இப்போது போக முடியும். எல்லாருக்குமே தெரியும், ஒரு மீட்டிங் நடக்குது, மீட்டிங்க குழப்பி கொண்டுடல நாங்க போகலாது, பிரேக் டைம்ல போகக்கூடியதா இருக்கு. அப்ப அந்த நேரத்துல நாங்க என்ன சொல்லுவோம், யாருக்காவது போக வேண்டுமாயின் இப்போது போக முடியும். இந்த நேரத்தை தவற விட்டா இனி போகலாது, இல்ல முதலும் போயிருக்க முடியாதுதான், இப்ப போக முடியும். whoever wants to leave can go now. whoever wants to leave can go now. எங்கூட சேர்ந்து வாய்ட்டு சத்தமா சொல்லி பாருங்க. whoever wants to leave can go now. இங்க இன்னொரு விடயத்தையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். whoever என்பது சிங்குலர் சப்ஜெக்ட் ஆகத்தான் கொள்ளப்படும். ஆகையால் அதனோடு எப்பவுமே சிங்குலர் வேர்ப்ஸ், அதாவது ஸ்வமா இருக்கும் அல்லது வேற எதுவாக இருந்தாலும் என்னது சிங்குலர் வேர்பை மாத்திரம்தான் பயன்படுத்த முடியும். இப்ப உங்களுக்கான வினா, முதல் வருபவர் யாராக இருந்தாலும் பரிசு பெறுவார்கள். எதிர்காலத்தை பற்றி சொல்றோம். முதல் வாரவர் யாரா இருந்தாலும் பரிசு பெறுவினர். மற்றவையை பற்றி எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் வாரவருக்கு கிடைக்கும். ப்ளீஸ் கமெண்ட் யுவர் ஆன்சர். Wonderful, you got it. நாய் ஓடி போனது மற்றும் ஒரு போதுமே அது காணப்படவில்லை. அதற்கு பிறகு ஒரு போதுமே அது காணப்படவில்லை. இவ்வாறாக பின்னர் ஒரு போதுமே, அதன் பிறகு ஒரு போதுமே, இனி ஒரு போதுமே ஏதோ ஒன்று இல்லை என்பதை நாம் குறிப்பதற்கு ஆங்கிலத்தில் never more என்கின்ற phrase பயன்படுத்துவோம். நாய் ஓடி போனது, the dog ran away and never more was seen. காணப்படவே இல்லை. நாய் ஓடி போனது என்பதில் நாய் தான் செயலை செய்கிறது. அதன் பின்பு யாருமே அதை பார்க்கல. அப்ப பார்க்காம விட்டது யாரோ டாக் இல்ல. டாக் என்னது? காணப்படல. அதனாலதான் passive voice பயன்படுத்தியுள்ளோம். The dog ran away and never more was seen. Again, the dog ran away and never more was seen. நான் எனக்கு பிடித்த புத்தகத்தை தொலைத்து விட்டேன். எனக்கு விருப்பமான ஃபேவரட் புக்கை தொலைச்சிட்டேன். எங்க தொலைச்சேன்டே தெரியல. அதை இனி ஒரு போதுமே கண்டுபிடிக்க முடியாது. எப்பவுமே கண்டுபிடிக்க முடியாது.
ஓரளவு எங்களுக்கு மெமரியில ஞாபகம் இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யலாம், ஓகே கண்டுபிடிக்கலாம்ன்ற நம்பிக்கை இருக்கு. ஆனால் அப்படியான ஞாபகமே இல்ல. அப்ப நான் என்ன முடிவுக்கு வரேன், இனி ஒருபோதுமே அதை கண்டுபிடிக்க முடியாது. I lost my favorite book and I will never more find it. I lost my favorite book and I will never more find it. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. I lost my favorite book and I will never more find it. அவள் ஐஸ்கிரீமை கீழே போட்டு விட்டாள். கீழே விழுத்திட்டா, கீழே டிராப் பண்ணிட்டா. அவள் அதை இனி ஒரு போதுமே சாப்பிட மாட்டாள். கீழே விழுந்த ஐஸ்கிரீம் சாப்பிடலுமா? இல்ல. அப்போ ஒரு போதுமே இனி அது நடக்க போற இல்ல. She dropped her ice cream. She dropped her ice cream. கீழே விழுத்திட்டா. And she will never more eat it. She will never more eat it. முழுவதையும் சேர்த்து சொல்லி பார்ப்போம். She dropped her ice cream and she will never more eat it. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Amazing, you got it. She dropped her ice cream and she will never more eat it. உங்களுக்கான வினா, பலூன் பறந்து விட்டது, இனி ஒரு போதும் பிடிக்க முடியாது. Please comment your answer. Well done, you got it. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? May feel like plus gerund என்பதையும் whoever என்பதையும் never more என்பதையும் பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. It will be helpful for other viewers and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுடனும் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை தினமும் காலை 10:30 மணிக்கு பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.